5 ஸ்டெப்பில் ஈஸியாகவும் சாஃப்டாகவும் இட்லி பண்ணிடலாமா? வாங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் 8 கிளாஸ் இட்லி அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் உளுந்த பருப்பு, இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே 5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம், அதுவும் ஊற வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் வெள்ளை அவல் 10 நிமிஷம் ஊறினா போதும். ஸ்டெப் 1, ஊற வச்ச வெந்தயத்தை 5 நிமிஷம் நல்லா கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. ஸ்டெப் 2, அது கூடவே உளுந்த பருப்பையும் போட்டு ஆட்டிக்கோங்க. 40 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, நிறைய தண்ணி வேண்டாம். ஸ்டெப் 3, மாவு நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாக வந்த பிறகு நம்ம தனியாக வழித்து எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி. ஸ்டெப் 4, இப்போது ஊற வச்ச வெள்ளை அவலை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அது கூடவே அரிசியும் போட்டுக்கோங்க. இப்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ முன்னாடி அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். ஸோ 10 to 15 மினிட்ஸில் இந்த அரிசி நல்லா அரைப்பட்டு மாவு ரெடி ஆகிடும். ஸ்டெப் 5, இப்போ அரைச்ச உளுந்த பருப்போட இந்த அரிசி மாவையும் போட்டு நல்லா கிளறணும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ. இது எல்லாமே கையில் தான் பண்ணணும், அப்போ தான் சீக்கிரம் புளிக்கும், இல்லைனா பொங்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இதோட இட்லி மாவு ரெடி. சில நாடுகளில் நம்மளோட இட்லி மாவு புளிச்சு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே லிங்க் பண்ணியிருக்க வீடியோவில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.